துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவராமே, நீர் பெரியவராமே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவர் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாத்தி என்னை அவர் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூர பயங்கரமான கொடியானையின் மத்தியில், பூர பயங்கரமான புயலின் கொடியானையின் மத்தியில் மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா. அவர் நல்லவர் 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 நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்த என்னை அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்த என்னை அணைத்து எடுத்தோனே. ஆடி தண்ணீரம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும்
உடைய பாவங்களை அவர் போக்கினார், சாபங்களை நீக்கினார், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். கல்வாரி சிலுவையின் வழியாக புதியதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கொடுத்தார். அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, மரணமில்லாத அழிவில்லாத ஒரு நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார், கிருபையாய் கொடுத்தார். நன்றி சொல்லி பாடுவோமாமே. பாவம் போக்கியே, சாபம் நீக்கியே, ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே, சாபம் நீக்கியே, ரோகம் தொலைத்தாரே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே, தூயா நீயா காய மாற்றியே, கருணாநிதியே பரிகாரியே, தூயா நீயா மாற்றியே, கருணாநிதியே பரிகாரியே, போற்றுவோமே. நல்ல கரங்களை தட்டி, ரெண்டு கரங்களை தட்டி அவர் எத்தனை நல்லவர். ரே பிரபா ராஜா நல்ல வாய்த்துடிங்க. ரே பிரபா பாலா ரே பாலா தரா பரா பரா பாலா தரா பரா பரா பராக்கம். அம்மே நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரபா ராதரா பரே பரா ஷப்ரா பரா பாலா தரா பரா பாலா பாலா. நீயா காய மாற்றியே, கருணாநிதி பரிகாரியே, போற்றுவோமே. உம்மை போற்றி ஆடுவே எந்த உயர்ந்த கண்மலையே. ஆமே, நம்முடைய உயர்ந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பணிந்து குனிந்து ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் எத்தனை நல்லவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவனின் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவனின் பரிசுத்தரே. வாக்குகள் பல நூறு தந்தீரையா, என்றும் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்பேன், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுத்தேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவனின் பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை பொல்லின்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல் தோளின் மேல் சுமந்து வந்தீர். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின்
வெற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீரை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீரை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தேன். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்க செய்தீர், எதிரியின் எரிகோவை இடிக்க செய்தீர். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ரகதானி ஷிகாபா ரங்கதனந்தர பலகபல் லக்கேனா ஹந்தர ஹந்தரப வலமை 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 ரேகேனா தந்துரபல் லேகினா சத்தனா பரஷிகா பரகபல் ஆகா பரங்கதினா ஷிகா பரஷியந்தர ருபகபல் லேகினா சத்தனா பலாந்தர ஷிகா ரந்தரபே ஏகி பரங்கந்தர ருஷிகா பரஷிகா பலாந்தரபே லேகினா சத்தனா பரங்க ஷிகா ரோந்தரபே ஏவ லகந்துரா தனா ஷிகா ரங்கப ரகதனா ஷந்தர ஹந்தரபல் லேகினா ஷிகா பரங்க மந்தர ரந்தரபே லேகமா நாஷிகா பரங்க ரந்தரபே ஏபல்ரனா ஷிகா பரங்க மந்தரபே ஓரியா தனா ஷந்தரபே கல்வாரத்து நல்ல இறங்குது அநேகம் ஓடுகிறது லோகோனா சேலே தினா ஒவ்வொரு உள்ளுறுப்பல இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் நல்லமை இறங்குகிறது ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் மீது ஒவ்வொரு சுவாச மண்டலம் மீது அஜீரண மண்டலம் மீது ஜீரண மண்டலம் மீது வல்லமை 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 ஒவ்வொரு உள்ளுறுப்புகள குடல் பகுதி வல்லமை ஓ ரகம் ஷீகா கர்ப்பப்பையில ஓ ரகந்துனா ஷீகா வல்லமை 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 அடிச்சுதல் எல்லாம் அடியில் மாறுகிறது ஓ ரகா பாஷீகா பரபற்ற தலைவலிகள் மாறுகிறது ஓ பின் தலைவர்கள் மாறுகிறது முன் தலைவர்கள் மாறுகிறது கண் எரிச்சல்கள் மாறுகிறது ஓர் ஷீகா பஹாந்தர்பா பாறை மங்கள் பிரச்சனை மாறுகிறது ஓர் யா ஷீகா தெளிவான பாறை உண்டாகிறது கண்களில் புதிய கண்கள் உருவாகிறது புதிய பாவை நன்மைகள் உருவாகிறது ஓ இயேசு நாம பெற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தாலே ஓர் யா ஷாத குருடைய கண்கள் திறக்கப்படுகிற இயேசு நாமத்தால் ரீகான சக்தரபல் தேவனை மாற்றிடுவோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உருவிடுவோம்
மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் ஒன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். ஒன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் ஆமக்கிந்த வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கிந்த ஆவியின் வாலியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வாலியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரே ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரே ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் இன்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் இன்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சென்றிடும் நாள் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சென்றிடும் நாள் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம்
திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். யந்தரபர வந்தலப ஷாபால ஷிகபர ஷிகர பரந்தரபல் லேக்கி நாம் போற்றுகிறோம் பாற்றுகிறோம் மாற்றுகிறோம் வணங்குகிறோம். நீரே பெரியவர், நீரே மகிமை பெரியவர் ராஜா, நமது பெரியவர் ராஜா, மகிமை ஸ்தோத்திரமே பாதபடியிலே படுகிறோம் ஆத்துகிறோம் போற்றுகிறோம். நீர் உயர்ந்தவர், நீ பெரியவர், நீ உன்னத ராஜா. தானா ஷிகா பாரா தானா ஷிகா பாரா தானா ஷிகா பாரா லேக்கி நாலுன சந்தர பாயந்தர எல்லா ராஜ்யமே ராஜ்யமே பெரிய ராஜ்யம் நீ ராஜ்யமே அப்பா அனைவரும் ராஜ்யமுடைய பேஸ் பிரஸ்தாபமே கல்வியுள்ளது ராஜா. நீரே புகழ்ச்சி பெரியவர், நீரே கனத்தவர், நீரே மாட்சிமிக்குரியவர், நீரே மகத்துவக்குரியவர், நீரே பெரியவர். ஓ நீரே ஜாக ஆளுகிறவர், ராஜ்யம் ஆளுகிறவர், நீ ராஜ்யம் மாறாத ராஜ்யம் ராஜா. ஓ ரகாத ஷிகம செலுத்துகிறோம். கானா பரந்தரப லேக்கி நாசாலா ஷிகா ரந்தரப குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேராதோன ஷிகா பரகாதன ஷிகா பரஹந்தரந்தரப யா பாலாரா தேனேரியாந்தரப. தலைமுறை சாபங்கள் மாறுகிறது, தலைமுறை சாபங்கள் எரிகிறது எரிகிறது எரிகிறது. தலைப்போதிலே செய்யப்பட்ட ஓ என்ன தலைமுறை சாபங்கள் எரிகிறது எரிகிறது எரிகிறது. சிந்தை மேகங்கள் மாறுகிறது, கண் மேகங்கள் மாறுகிறது. ஓரி அந்தாரா ஷிகா பரப வேத தியானத்துக்கு தடையான எல்லா காரியங்களும் மாறுகிறது எரிக்கப்படுகிறது. சிந்தை கிடைக்கின்ற எல்லா கவலைகள் பாதாள வல்லமைகள் எரிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது. இயேசுவின் கண்ணில் எரிக்கப்படுகிறது. ரஷி காபா ரட்சிக்க கூடாதவருக்கு தேவனகர் ஒரு நாள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதவருக்கு அவருடைய செவி ஒரு நாள் மந்தமாகவில்லை. ஓரியா ஷிகாபா கட்டைய கரங்கள் இப்பொழுது நீட்டிருக்கிறது, அவருடைய ரட்சிப்பு கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் தன் ஜனத்தை ரட்சிக்கிறாரு. ஓரியன் ஜாதி நடுவில் உயர்த்துகிறாரு, ராஜாக்களை உயர்த்துகிறாரு. சகல ராஜாக்கள் மகை காண்பவர்கள், சகல ஜாதிகளும் நீதி காண்பவர்கள். அதை வாயுசிலும் புது நாமத்தில் அழைக்கப்படுவாய். நீ கத்தரை கையிலே அலங்காரமாக விடுமை இருக்கின்றார். கத்து ராஜ முடியா இருக்கின்றார். அவர் உன்னை மேம்படுத்த இருக்கின்றார். இன்னும் மேம்படுத்த இஸ்ரவேலே நானில் மகிமைப்படுகின்ற வேலை வந்தது. அவர் உன்னில் மகிமைப்படுகின்ற வேலை வந்தது. தீவுகள் காத்திருக்கின்றன. ஓரியாஷ் உன்னை கொண்டு மகிமாசம் விசேஷிக்கப்படுகிறது, வர்ணிக்கப்படுகிறது. மகிமான விசேஷம் வர்ணிக்கப்படுகிறது. ரகமான ஷீகா பாரா ஷியாருதான் அந்தரவா ஜாதிகள் பலத்த சேனையிடமாக கொண்டு வர முடியும். அவங்களுடைய ராஜாக்கள் உண்டமாக அழைத்து வர முடியும். உன்னுடைய ஆசை விதவைகள் கூட்டப்படாது இருக்கும். தர்ஷிஷின் ரத்தங்கள் கப்பலில் ஆயத்தமாக உள்ளன. கர்த்தர் எல்லைக்கு எல்லாச்சும் ஆயத்தமாக வைத்துள்ளாரு. ஓ கர்த்தர் உனக்கு என்று ஆயத்தம் நன்மைகளை நீ சுதந்திர காலம் எதுவே. எழுந்து எழுந்து பெற்றுக்கொள், எழுந்து சுதந்திரத்துக்கொள். இது சுதந்திரிக்க வேண்டிய காலம், இது சுதந்திரிக்க வேண்டிய காலம். எலும்பு சீயோனே வல்லமை தரித்துக்கொள். எழுந்து சுதந்திரி உனக்கு நியமிக்கிற எல்லை குறிப்புகளே. ஓ எழுந்து சுதந்திரி. ஓ ரகாஷிகா கிரிகாரா ஷிகா பரா சந்தரபல் லெகினா சத்தனா பராஷிகா பராபா. பலவீனன் எவனதனை பலவான் என்று சொல்ல கடவன். தரித்திரனை போல் செழிப்பானாக. ஓரி அந்தர்வா நாங்கள் கிறிஸ்துக்கள் பலவான். என்னை பலப்படுகிற கிறிஸ்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். உம்மாலே ஓ நாங்கள் சேனைகள் பாய்ந்து செல்லும். ஒரு மதிலையும் தாண்டும் என்று சொல்லுவோமா அப்பா. நாங்கள் உம்மாலே சேனை பாய்ந்து செல்லும். ஓ என் பக்கத்தில் 1000 இருந்தாலும் அதை அணுகாது. ரகானா ஷீகா பராங்கர் யாந்தர் ரீகபால் லேயானா யாந்தர்பா. மலை போன்ற அபிஷேகம் சில நேரத்தை ஊற்றியாரு. ஏசுனாலும் பெற்றுக்கொள்ளுங்க. மலை போன்ற அபிஷேகம், மலை போன்ற அபிஷேகம், மலை போன்ற அபிஷேகம். சிலர் மேல கர்த்தர் தன்னுடைய அப்பத்தின் மலை வர்ஷிக்கப்படுகிறாரு. ஓ கர்த்தர் ஓ மனுஷர்கள் தேவனுடைய வெறும் இந்த போதைதான் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தை பிள்ளைக்கு வார்த்தையுடைய கர்த்தருடைய வார்த்தை என்று மழை பொழிகிறது. ஏசுநாள் பெற்றுக்கோங்க. ஓ ரிஷிகா பர ஆந்தரவா கர்த்த வானமானால் பொழிகின்றார். ஏசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ரீகானா ஷீகா பராஷி அந்த வானம் திறக்கிறது, வல்லம் இறங்குகிறது. ஓ சிலர் வானமண்டலத்தில் பிரவேசிக்கிறீங்க. ரகா ஷீகா பர கர்த்தர் இடம் கொள்ளாமல் ஓ அவர் போகும்போது உங்களை ஆசிர்வதிப்பார். வானத்தின் பலகங்களை திறந்துள்ளார். உங்கள் பொக்கிஷாலைகள் திறக்கப்படுகிறது. உங்கள் பொக்கிஷாலைகள் திறக்கப்படுகிறது. அநேக பொக்கிஷத்தின் பெட்டங்களை கத்தவங்களுக்கு கொடுக்கின்றாரு. பெட்டங்கள்மாக உங்களுடைய பொக்கிஷங்கள் வருகிறது, உங்களை நோக்கி வருகிறது. Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய பிரயாசத்தக்க பலனை நீ பெற்றவின் காலம் வந்தது. இதோ உனக்கு ஒரு அறுவடையின் காலம் உனக்கு நான் கொடுத்தேன். ரகாதாஷ் எழுந்த அறுவடை செய். ஆலாஷ் கண்ணீரோட விதைத்து அநேகர் கம்பீரமாக அறுக்கின்றார்கள். ஓ அள்ளித்து விதையை கொண்டு சுமந்து செய்வான், மரத்தோடு சுமந்து கொண்டு செய்வான். ஆனாலும் அவர்களை அவன் அறுத்து திரும்பி வருவது
சந்தோஷத்தில் திரும்பி வருகிறான். ரகா பாரா ஷீகாபா ரீகா கத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த கலைப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புகிறார்கள். சஞ்சலம் தேய்ப்பும் ஓடி போகிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கிறது. ஓ, எல்லாம் சஞ்சலங்கள் மாறுகிறது, மரணங்கள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, வியாகுலங்கள் மாறுகிறது. கட்டவங்க சுகத்தை கொடுக்கின்றார். எல்லாம் அவர் தான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உன் பலவீனம் அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஓ, அடுக்கிறதை உனக்கு போதும் உண்டு. பலவீனத்திலே அவருடைய பலன்புறமாய் விளங்குகிறது. ரீகானா மூளைப்பெயர் வல்லாமை, மூளைப்பெயர் வல்லாமை, மூளைப்பெயர் வல்லாமை. தெய்ன அபாரா ஷீகா அபாரா சந்தரபா ரீகானா சந்துரகா கத்தரோவினால் பயங்கரமான பராகம என்னோட இருக்கின்றார். ஓரியாந்தர் ஈஷிகா அபாரா சந்தரபா ரகாதனமா உனக்கு தீமை சின்னத்தர்கள் இடர்ந்து அழிந்து கிடப்பார்கள். லேக்கு ஷீகா பராஷி அந்த ரீகா தனா சந்தரபே ஆகமா ரங்கா உன்னை ரசிக்க உன்னை தப்பிக்க கட்ட உன்னோடு கூட இருக்கின்றாரு. பயங்கரமான ஒரு வீரனை போல, ஓ யுத்த வீரனை போல அவர் உன்னோடு இருக்கின்றாரு. உன்னுடைய கைகளால் அவர் போருக்கு உன்னை பழக்கிறார். வெண்களை வில்லும் உன்னை பேங்கள் கரங்களை செய்கின்றாரு. ஓ ரிஷிகா பாரா சங்கரமன் அஞ்சியப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிரியங்க யுத்த அபிஷேகம் இறங்குது. அனைவரும் மேல யுத்த அபிஷேகம் இறங்குது. ஏசு நாட்டு பெற்றுக்கொள்ளுங்க யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம். 7 மணிக்கு வல்லாமை இறைக்கானமா சத்திரையை மேற்கொள்ள அபிஷேகம் பலவான்களை முந்திக்கட்ட அபிஷேகம் இறங்கியது. ரிசு 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 ஷாலா அருகிக்கா ரிஷிகா பாரா ஷக்கா ரஹாந்த ரபா லேக்கை நஷிகா பாரா ஷியாந்த ரிபிகபோ ஹந்த ரபோகா லேக்கை நஷிகா பாரா ஷாந்த ரிபிகபா யாக்கா பா ரங்கதி நஷந்தரபா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க ஆசிரியர்கள் நாங்கள் நிறைய கீழ்படிய அப்பா இல்லை. சிறு குழந்தைகளுக்கு ரேசிங் இல்லை. முன்னட்டாட்டங்கள் கீழ்ப்பிடின ஆவிகள், ஓ மிருகத்தின் ஆவிகள், ஓ அடிமைத்திற்காக எரிக்கப்பட்டு போட்டோம். ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் உமக்கு இந்த பரிசுத்தமான படுவார்களாக தகப்பேன். சிறு குழந்தைகள் உண்மை நம்முடைய சமூகத்தை அழகப்படுவார்களாக முடியும். சமூகத்தை விட்டு அந்த பிள்ளைங்களை தூர விலக செய்கிற எல்லா அடிமைத்தனங்கள், செல்போன் அடிக்ஷன்ஸ், அப்பா டிவி அடிக்ஷன், கார்ட்டூன் அடிக்ஷன்ஸ் எல்லாம் ஏசு நாளாலே வீடியோ கேம் அடிக்ஷன்ஸ் எரிக்கப்பட்டு போட்டோம். ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் அப்பா ஞானத்துல, கல்வியில, மனுஷ தயவுல, வளர்த்தியில விருத்தி அடையட்டும். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிபர்கள் ஆசிரியங்க, ஒவ்வொரு பெண்கள் ஆசிரியங்க, ஒவ்வொரு ஆண்களை ஆசிரியங்க, ஒவ்வொரு முதிர்கள் ஆசீர்வதிங்க. அப்பா கர்ப்பத்தின் கண்ணில் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு அப்பா ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க இறங்கட்டும். நிரப்புங்க. லேக்கா நாஷிகா பரங்கா ராந்துரோ நல்ல வாய் திறந்து சிறகுகள் நிழலில் என்னாலும் என்றும் அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. நல்ல வாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரேப்ரா காபாரா பலாபோ ரேப்ரா கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரேப்ரா பாரா காபாலாபோ ரேப்ரா தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. ரேப்ரே காப்ரா பிரபலா துரபரா ஷப்ரா பரபா எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நாளடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட எல்லா மாதிரிய கிரியெல்லாம் எரியுது. ஃபயர் ரப்ரா காபாரா போலா ப்ரோ காபாரே பெரே ரபலா தரா காபா எல்லா மரண கண்ணிகள்லாம் எரியுது. ஜீசஸ் லட்சங்கள் கோடிகள் உங்களை நோக்கி வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க. I receive it என்று சொல்லி பெற்றுக்கோங்க. receive it in the name of Jesus. Ora bra bra kabara bala dera bore bra bra kabare bala bra kabare bere be. Ora bra bala bore kabare bala dera bore kabare bere kaba. Ora bra bra bala dera kabare bala bala. Ore bare bara kabare bala dera bra kabare bere. Ola bra bra kabare bere kabara bala dera baraba. Olo proshi bra bra kabare bere kabara bala tura bra bra kabala bari bere. எல்லா மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, கலங்காதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, சுவாசத்தி
கர்த்தருடைய மகிமை இறங்குது 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 இறங்குது. வாகனங்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தருடைய ஆளுகை 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 உங்க மேல வருது 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 வருது. ரிசீவ் இட். மாற்றின தெய்வமே அடுமலை மாற்றி நல்ல வாய்த்தர நல்லா துதிங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமீன். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் தேசம் முழுவதும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்குது இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஓ நல்ல நல்ல வாய் திறந்து வாய் திறந்து இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதா தேசம் முழுவதும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஒவ்வொரு மக்கள் மேல 140 கோடி மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஜெபம் பண்ணுங்க அப்படியே தேசத்திற்காக அப்படியே கண்ணீரோடு. ஓ ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் மேல சகோதரிகள் மேல தாய்மார்கள் மேல சிறு குழந்தைகள் மேல வாலிப பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற எங்கள் தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறுவதாக. மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும். தேசத்துல கட்டப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருள இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷ ஒளி பிரசங்கிக்கப்படுவதாக. தடைகளை மாற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் பொருளாதாரம் உயரட்டும் உயரட்டும் செழிக்கட்டும். தேசத்துல தரித்திரத்தின் ஆவி இருக்கக்கூடாதுப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க. ஓ தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஓ தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரியம் மேல அப்பா அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சீரகுகள் நீளலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா அரவணைத்திடும் இறைவா. நல்ல வாய்த்தல் அந்நிய பாஷையில துதிக்கும் போதே தேசத்துல இருக்கிற சாபங்கள் மாறுது. இயேசுவின் நாமத்தில் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிற சொல்லுங்க வாய் திறந்து. ஆமீன். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எங்க தேசம் செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஓ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல எல்லாம் கஞ்சா விற்கிறாங்க, மறைமுகமா விற்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டு அழிக்கப்படணும். அப்படிப்பட்ட கஞ்சா போதை வஸ்துகள் அழிக்கப்படணும். அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் பெண்களும் விடுதலை ஆகணும். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சீரட் கஞ்சாக்கு அடிமையா இருக்கிறாங்க. நம்ம தேசத்துல வாலிப பிள்ளைங்க அடிமையா இருக்கிறாங்க. காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் விடுதலையாக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க மேல அக்னியா இறங்கட்டும். எல்லாம் கட்டு உடையட்டும். எல்லாம் கட்டு உடையட்டும். இன்னைக்கு எத்தனையோ காலேஜ் பிள்ளைங்க ஓ விபச்சார தொழில ஈடுபடுத்தப்படுறாங்க. பார்த்தேன். ஓ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். அந்த பிள்ளைங்களுக்காண்டி ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. உலகம் எங்க இருக்கிற 700 கோடி மக்கள் மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ரட்சிப்பின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். எல்லா மக்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். Hallelujah. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி
ஆராதிக்க, துதிக்க, பாட, ஜெபிக்க நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்காக சொல்லுங்க. இப்பொழுது நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆமென். ஒவ்வொரு ஜனங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஓரா பிரபர பலதர பரகல ஓலா பிரகபரே பெரே கபரதர பரஷிகரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யார் கண்பினி வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் அன்பு கொடுத்துக்கு வாழ்த்து வரக்கின்ற இயேசு நாமத்தால் இந்த வேளையிலும் நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு சிறு பகுதி, ஒரு வசனம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனம். ஏசியா 43:18. ஹல்லேலூயா. 18-19. ஏசியா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவ்வாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினார். இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்களை, பழைய கஷ்டங்களை, பழைய தோல்விகளை நினைத்து நினைத்து நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்குது, இப்படி நடந்து விட்டது என்று அதை நினைத்து நினைத்து நீங்கள் சிந்திக்காமல், குழம்பாமல், உங்களுடைய இன்றைய மன நிம்மதி நீங்கள் இழக்காமல், ஹல்லேலூயா, கிறிஸ்துக்குள் நீங்கள் ஜெபிக்கொண்டு, கிறிஸ்துக்குள் நீங்கள் எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஸ்தோத்திரங்கள், எல்லா ஜபத்தையும் வேண்டுதலையும் அவருக்கு நீங்கள் தெரியப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் அவருடைய சமாதானம். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த காரியங்களும் கொடுக்காத எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை கர்த்தர் உங்கள் இதயத்திலே கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் அதை விடுத்து இன்றைக்கு பழைய சம்பவங்கள் நினைச்சு அநேக இன்றைக்கு பிசாசானுடைய ஒரு ஆயுதம் என்னதான், அவன் சிந்தையை அட்டாக் பண்ணுறது. இப்படி லைஃப்பில் நடந்த காரியங்களை மறக்க முடியாமல், சம்பவங்களை நம்மளை மற்றவங்க ஏமாத்தினது, மற்றவங்களை நம்மளை அற்பமாக பேசின விஷயங்கள், நம்மளை தாழ்த்தி பேசின விஷயங்கள், நம்மளை ஹேட் பண்ண விஷயங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதில் போட்டு இவங்க அப்படி பேசுகிறாங்க, அப்படி செஞ்சாங்க, இது செஞ்சாங்க என்று அதை பாஸ்டில் ஒரு நாள் நடந்துக்கானால் இப்போ ப்ரெசண்டில் அவங்கள ஆண்டு அதை விட ஆசீர்வதிச்சிருப்பார். அதை கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைக்க விடாமல் பழைய காரியங்களை என்னச்சவன் பிசாசானவன் நினைப்போடு அவர்களை வேதனைப்படுத்தான். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்க யாராக இருந்தாலும் கர்த்தவங்களை விடுதலாக்கிறார். இல்லையா? அவங்களுடைய எல்லா சிந்தைகளில் உள்ள எல்லா அப்படிப்பட்ட நினைவுகள் இயேசு நாமத்தாலே மாறப்போகிறது. கர்த்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பழைய வருத்தங்களையும் மறக்க முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகின்றார். கைகள் தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்போ சொன்ன இப்போவே, சடனா, ஹல்லேலூயா, உடனடியாக நான் இப்போவே அது செய்ய போகிறது, இப்போவே அது தோன்ற போகிறது, நீங்கள் அதை அறியீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அவர் பல உங்களுடைய வேதனைகளை, பழைய வேதனைகளை எல்லாம் மறக்க முடியாத யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். அவனுடைய தகப்பன் வீட்டில் அவன் அவனுடைய சகோதரர்களால் பராமையினால் அவங்க ஏவப்பட்டவங்க அவனுக்கு அவ்வளோ தீமை செஞ்சாங்க, அவனை விட்டுப்பட்டாங்க. அந்த பழைய அத்தனை காலங்களில் அவன் சிறையிருப்பில் வாழ்ந்த காலங்கள் எல்லாவற்றுமே மறுக்க முடியாத ஒரு புது வாழ்க்கை, முற்றிலுமாக அவனுடைய பழைய வாழ்க்கைக்கும் அவனுடைய புது வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. ஒரு அடிமையாக வாழ்ந்தான், அடிமையாக விற்கப்பட்டான். சிறை கம்பி கனவுல எனக்கு எப்போ விடியும், என் வாழ்க்கை எப்போ விடியும் என்ற அந்த ஏங்கி தவித்த, அந்த புலம்பின, அந்த பெருமூச்சு விட்ட, அந்த கதறின அந்த நாட்களுக்கு தக்கதாக ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கின்றான், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் சரியாக கர்த்தாவிங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு ரெட்டிப்பான பலன், உங்கள் துன்பத்துக்கு பதிலாக டபுள் போர்ஷன், டபுள் மடங்கு, ஹல்லேலூயா, 2 மடங்கு கர்த்தர் கொடுக்கின்றார். கர்த்தர் உங்களை அளவிலாமல் ஆசைக்க போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யோசித்து கொடுத்தார். நல்ல குழந்தைகள், நல்ல ஒரு மாமனார், அதே போல் நல்ல மனைவி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு புது வாழ்க்கை. அவன் ஒரு தனி மனிதனாக இருந்தான். அவனை ஒரு குடும்பஸ்தன் ஆகி ஒரு தனி மரத்தை அவர் தோப்பாக்கி, அந்த தோப்பு மூலமாக அநேகர் பயன்பட செய்ய, அவனுடைய கைகள் மூலமாக அநேகர் போஷிக்கப்பட, அன்றைக்கு அவன் தகப்பனையும் சகோதரர்களையும் நம்பியிருந்தான், இவங்க நமக்கு ஏதாவது தருவாங்க செய்வாங்க என்று. ஆனால் ஒரு
காலம் வந்தது. அவங்க எல்லாமே இவன்ட்ட வந்து யாசிக்கிற நிலை, கிட்டத்தட்ட அதை பிச்சை எடுக்கிற நிலை மாதிரி இவன்ட்ட ஒருவேளை போஜனத்துக்கு இறங்கி வந்த நிலைமை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளுமே அப்பத்துக்கு இருந்து தெரிஞ்சு மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்ய மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க, கடன் வைக்க மாட்டாங்க. ஆண்டு ஒரு நாளுமே அப்படி வைக்க மாட்டார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, உங்களை வந்து நீங்க யாருக்கு கடனை வாங்க மாட்டீங்க. அதே போல அநேக ஜாதிகள் நீங்க ஆளுகை செய்வீங்க, உங்களை யாருமே ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் வைத்துக்க ஆசீர்வாதம். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை நேசிக்கிற, தேவனுக்கென்று காத்துக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் ஹல்லேலூயா கர்த்தர் உண்டு பண்ண வைத்த நன்மை என்னன்னா, அவங்க ஆசீர்வாதமாக எந்த வியாதி இல்லாமல் எகிப்திற்கு வரப்பண்ண கொடிய ரோகங்கள்ல நான் எதையுமே நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், ஆனால் அதை வந்து உன்னை பகைக்கிற உன்னுடைய சத்தங்கள் மேலே நான் வரைச்சேன் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய யெகோவா ரஃபா, நல்ல ஒரு டாக்டர், அவர் நம்முடைய நல்ல நேசர், நம்முடைய மனவாளர், அவர் நம்முடைய நல்ல தோழர், நம்முடைய நல்ல ஃப்ரெண்ட், நம்முடைய நல்ல கார்டியன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாதுகாப்பவர். ஹல்லேலூயா. அத்தனை பரிணாமங்கள்ல அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம வந்து பாதுகாக்கின்றார், நம்ம நேசிக்கின்றார், ஏந்துகின்றார், சுமைக்கின்றார், தப்பிக்கின்றார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத எந்த காரியமும் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் இந்த வானத்தை பூமி படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத எந்த காரியமும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டோட இது இல்லைன்னு எதுவுமே கிடையாது. உங்க ஜெபத்துக்கு ஒருவேளை அதை டிலே ஆகலாம். ஹல்லேலூயா. நீ தாமத்தாலும் அதுக்கு காத்துரு, நிச்சயமா அதை முடிவில் விளங்கும். ஒரு நாளுமே தரிசனம் போய் சொல்லாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த ஆரம்ப காலத்துல கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லா தரிசனங்களும் அது முடிவிலே கண்டிப்பாக விளங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக போறீங்க. கையில் தட்டி கட்ட ஸ்தோத்திரிங்க. கட்ட உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களே, புதிய காரியங்களை செய்யப்போகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து அதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்தில் எப்படி வழியே இல்லை, இந்த இடத்துல இனிமே போக முடியாது, இனி இந்த காலத்துல வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது வேஸ்ட், இதுக்குன்று அலைந்து வேஸ்ட், இதுக்குன்று நம்ம திட்டம் போட்டு வேஸ்ட், இதுக்குன்று முயற்சி எடுத்து வேஸ்ட் என்று எந்த காரியத்தையும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல அன்றைக்கு சில ஜனங்கள் கானானுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு அன்றைக்கு செங்கல் குறிக்கிறது, பின்னாடி பார்வன் துரத்துக்கிறது, அந்த மரணத்தின் விளிம்புல அவங்க வந்து நின்றாங்க. அந்த எட்ஜ் பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த கடைசி விளிம்புல நின்று கொண்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல் உள்ள விழுந்து மறிக்க வேண்டும், பின்னாடி பார்த்தா பார்வன் அவன் கையில சிக்கி மறிக்க வேண்டும். மரணம் ஒன்றுதான் வழி, இனிமே வாழ்வு என்று ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஹல்லேலூயா புதிய வழியை திறந்தார், புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த செங்கடலை 2ஆக பிளந்து ஹல்லேலூயா அவர்கள் உள்ளே அவங்களை நடக்க செய்து. அதே போல கடல் என்பது ஒரு சாதாரண இடமல்ல, அது அடியில முழுதுமே அவங்க பாசி படர்ந்திருக்கும், யாருமே நடக்க முடியாது. கற்கள், கூரிய கற்கள் இருக்கும், பாறை கல் அது இதுன்னு கடலுக்கு அடியில முள்ளு கல் எல்லாம் ஒரு சமதளமற்ற நிலை, யாருமே வந்து கடலுக்கு அடியில் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க எப்படி போனாங்க, விட்டாந்தாரே போல. ஹல்லேலூயா. ஆண்டு தண்ணியை மட்டும் பழக்கல, அந்த தண்ணியை தூக்கி கல்லா மாத்தினாரு. ஒரு மதில் சுவர் போல 2 பக்கம் கோட்டை போல நின்றது. அதே போல அந்த நொடியில நடந்த இன்னொரு அற்புதமும், அதை வந்து ஒரு வெட்டாந்தர சாதாரண ஒரு தரை, ட்ரை லேண்டு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கடல் வந்து காயினா அது இப்பேற்பட்ட காலத்திலையும் எந்த எக்யூப்மெண்ட் கொண்டு கடல் தண்ணியை வத்த வைக்க முடியாது, கடல் தண்ணியை உடனடியாக காய வைக்க முடியாது. நம்ம இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலத்திலும் ஒரு கடல் தண்ணியை வத்த வைக்கிறது என்பது அது சாதியமற்ற செயல், அது முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதே போல அந்த தண்ணியை கடல்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அந்த லேண்டு, அந்த கீழே உள்ள லேண்டை அவங்க போயின்ற அந்த வழியை கடலுக்கு அடியில் அப்படி ட்ரையாக்க யாராலுமே முடியாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை கட்ட புதிய காற்றை செய்தார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினார், அவாந்திர வழியிலே ஆறுகள் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பாலைவனத்தில் ஆறுகள் உண்டாகும் என்பது சாத்தியமற்ற செயல், அது உண்டாகுது. அந்த கடைசி காலங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு சவுதி அரேபியாவில் பாலைவனத்தை திடீர்னு ஆறுகள் புரண்டு ஓடுது. அது எப்படி என்று யாருக்குமே தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய செயல், ஆண்டுடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர்
அப்படிப்பட்ட அதிசயங்களே செய்வார். ஹல்லேலூயா. அற்புதங்களே செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே, நீங்கள் எதிர்பாராத நபரிடம் என்று எதிர்பாராத அநேக உதவிகள், ஒத்தாசைகள், அநேக ஐஸ்வர்யங்கள் உங்களை நோக்கி வருகிறது. கையில் தட்டி பெற்றுக்கோங்க, கையில் தட்டி பெற்றுக்கோங்க. இயேசு நாமத்தால இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தை மகிமை காண்பீங்க. உங்க தேவைகளை பார்க்கலும் பல மடங்கு கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. ஷேபான் பொன் சேபான் உங்களுக்கு கொடுக்கணும். எகிப்தின் சம்பாத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தியோப்பிய வர்த்தகம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்க அந்நிய ஜாதிகளின் செல்லத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்துள்ளார். ஹல்லேலூயா. அவருக்கென்று உங்களை ஏற்பட்டுள்ளார். ஹல்லேலூயா. நீங்கள் குறையோடு, தரித்திரத்தோடு, கனவீனத்தோடு வாழ்வது அவருக்கு சித்தமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை, புதிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. பழைய தோல்விகளை, என் வாழ்க்கையில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்று தயவு செய்து யாருமே பழைய காரியங்களை சிந்திக்காதீங்க. அது ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை உண்டாக்கும். வல்லமே நீங்க மட்டுப்படுத்தி நினைக்கிறீங்க என்று கர்த்தர் வேதனைப்படுறார். ஹல்லேலூயா. அப்படி எதுவுமே சிந்திக்காம நேர் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய வல்லவர். அப்பா, நீங்க எனக்கு உண்டு பண்ணிய நன்மையை நான் பார்க்க ஆயத்தமாக உள்ளேன் தகப்பனே. அதற்கு நான் ஆயத்தப்படுத்துங்க. நான் வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய அற்பத்தை ருசிக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உங்களால் அது ஆராய்ந்து பார்க்க முடியாது. இது எப்படி நடந்தது என்று நீங்கள் அதை யோசித்து கிளம்பிடுவீங்க. உங்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள, இது எனக்கு எப்படி சம்பவித்தது என்று. அப்படிப்பட்ட பல காரியங்கள் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு போதிக்க போகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமடைந்து ரொம்ப சந்தோஷம் அடைக்க போறீங்க. அப்படிப்பட்ட பல காரியங்களை, புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்ட செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இடையாக்கப்படுவது. யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு அது சம்பூர்ணமா இருக்கு. இன்றைக்கு ஒரு சிறு தொகையோடு கூட நீங்க ஒரு சிறு கடையோ, சிறு தொழிலோ, சிறு வியாபாரமோ, ஒரு சிறு சபையோ, சிறு ஊழியமோ நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, உன் துவக்கம் இப்பொழுது மற்றவங்க பார்க்கும் அது அற்பமா காணப்படலாம். ஆனா நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும் பொழுது சின்னவன் 1000மாக மாறுவான். ஹல்லேலூயா. சின்னவன், சிறியவன் பலத்த ஒரு ஜாதியாக, ஒரு யாக்கோபு 2 பரிவாரத்துடைய சேனையை கர்த்தனுக்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மனைவி, குழந்தைகள், வேலைக்காரிகள், அநேக ஒட்டங்கள், அநேக ஆடு மாடுகள் எல்லாவற்றையுமே அவன் சம்பாதிக்க கிருபை கொட்டார். அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றார், 10 முறை ஏமாற்றார். அவனுடைய சம்பளத்தை மாற்றாரு. அவனுக்கு எப்படியாவது அந்த லாபம் கிடைக்கவே கூடாது என்பதை அவர் குறியா இருந்தார். ஆனாலும் யாக்கோபு ஆண்டுக்கு உத்தமமான அவருடைய மாமனார் ஏமாற்றல, வஞ்சிக்கல. அவர் கெட்டவர் தான். ஆனாலும் அந்த கெட்டவருக்கும் அவர் அடங்கியிருந்தார். ஹல்லேலூயா. அடங்கி ஏமாற்றாம ஆண்டுக்கு முன்னதாக உத்தமனாக வாழ்ந்த நிமித்தமாக ஹல்லேலூயா அந்த அத்தனை முறை சம்பளத்தை மாற்றினாலும் ஹல்லேலூயா அந்த ட்ரிக்கெல்லாம் ஆண்டு கற்றுக் கொடுத்து அவரை மிகப்பெரிய செல்வந்தனாக, ஆடு மாடுகள் என்றால் மிகப்பெரிய அந்த காலத்து அவ்வளோ ஒரு மரியாதை. அப்படிப்பட்ட மாமனாரை காட்டிலும் 10 மடங்கு யாக்கோபு கத்த பெருக. ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு எந்த தொழில் கிடையாது, எந்த முதலீடு கிடையாது. எந்த தொழிலும் நமக்கு தெரியும், பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டாதான் அது பெருகும். எல்லாருமே வியாபாரத்தில் முதல் என்று ஒன்று போட்டு ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாக்கோபுக்கு முதல் போட எதுவுமே கிடையாது. அவன் ஆண்டோட ஜெபம் பண்ணது, எனக்கு 3 நேரம் சாப்பாடு, ஒரு ட்ரெஸ், ஒரு இருக்க இடம் நீங்கள் தந்தா, என்னை உயிரோடு நீங்கள் பாதுகாத்தா நான் திரும்பி வரும்பொழுது எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன். வரும்பொழுது நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆராதனை செய்வேன்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுக்குறான். ஆண்டு சொன்னார், நீ சுற்றி நான் கண்கள் ஏறெடுத்து பார், உன்னை நான் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் உன்னை பராமரிச்சுவேன். உன்னுடைய சந்ததிக்குள் இந்த பூமியை நான் ஆசிரியப்பேன். ஹல்லேலூயா. உன் ஜாதியார் இந்த எல்லா இடத்தையும் வரைந்து கொள்வாங்க. அவன் திருமணம் ஆகாதவன், ஒரு வாலிபன், அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த நிச்சயம் இல்லை. அண்ணன் கோபப்படுறான், அண்ணன் கொலை செய்ய போகிறான், அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாக்கூடாது, உயிர் தப்பிக்க நான் ஓடுறேன், இப்போ மாமா வீட்டு போகிறேன். ஆனால் மாமா வீட்டில் என்ன சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்ட எந்த குணம், அவருக்கு எத்தனை பிள்ளைங்க எதுவுமே தெரியாது. இப்போ உள்ள காலத்துலலாம் உடனடியாக கார், ட்ரெயின் இல்லைன்னா ஃப்ளைட் நம்ம புக் பண்ணோம். அதே போல் அவங்ககிட்ட
வீடியோ காலில் பேசிடுவோம். அவங்க வீடு தெரியும், அவங்களுடைய எல்லா அட்ரஸ் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க எல்லாம் பேசுவாங்க, என்ன சூழ்நிலை எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் எதுவுமே தெரியாது. அவங்க நடந்து போனால் தெரியும், ஈஸியாக வாகன வசதி கிடையாது, அவங்க நடந்து போகணும், இல்லைன்ற கழுதையும் தான் இருக்குது, அது மிக ஸ்லோவாக போகும். அப்படிப்பட்ட எந்த ஒரு வசதி இல்லாமல், எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம எப்படி போகிறோம் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் கர்த்தரை நம்பி மாத்திரம் போனான் இல்லையா. ஆண்டவனை சந்திச்சு உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றேன்னு சொன்னான். அதே போலவே கர்த்தர் அவனை மாற்றினான் இல்லையா. அவன் எந்த இன்வெஸ்ட் பண்ணலை, அவன் எந்த ஒரு பைசா கூட போடாமல் அவனுடைய தொழில் ஆசிக்கப்பட்டதால் இல்லையா. ஆடு மாடுகள் பெருகினான். அவனுடைய 2 மனைவிகள் மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் கொடுத்து, அதே போல அநேக ஆடு மாடுகள் குழந்தைகள் என்று இல்லையா. அவனுக்கு மிகப்பெரிய சேனை, ஒரு தனியா போன ஆண்டவனை ஆசீர்வதித்தார் இல்லையா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது, காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருந்தா, யாக்கோபுல வெறுமையா நான் இருக்கேன், எனக்கு திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எதுவுமே இல்லை, நீங்க சொல்லாதீங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கரங்களோட ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருப்பீங்க அதை தான் பார்க்காரு. நம்ம இப்போ உள்ள பிரசண்ட பார்த்து சோர்ந்து போகக்கூடாது அல்லேலூயா. ஃபியூச்சர்ல கர்த்தர் உங்களை கொண்டு பல லட்சங்களுக்கு உங்களை போஷிக்க வேண்டாரு அல்லேலூயா. உதிக்கிறவங்க ஒளியில அநேக ஜாதிகள் வரப்போறாங்க, உதிக்கிறவங்க வெளிச்சத்துல அநேக ராஜாக்கள் வரப்போறாங்க. நீங்க அதை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தை நோக்கிப்பாங்க. நீங்க உங்க துவக்கம் ஒருவேளை அற்பமா இருக்கும், ஆனா உங்க முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். மலையில சொல்லுங்க, என் முடிவு அது சம்பூர்ணமா இருக்கும் அல்லேலூயா. நான் சம்பூர்ணமாய் ஆசிரிக்கப்படுவேன். பூரணமாக சொன்ன வாக்குத்தத்தம், நீங்கள் பூரணமா சாப்பிட்டு பூரணமா இங்க திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தின கர்த்தரை துதிப்பீங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை அவ்வளவு நேசிப்பீங்க அல்லேலூயா. அதிசயமான தேவன் அதிசயமா துதிப்பீங்க. எப்படி அல்லேலூயா. நீங்க பூரணமா திருப்தியா சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சாப்பிட போக உங்களை மெருகு கொடுத்து அநேகருக்கு போஷி கத்தவங்களை பலப்பட்ட போயிடும். இப்போ உள்ள சூழ்நிலை ஒரு நன்மை பார்க்காதீர்கள், முந்தினவர்களே நீங்க நினைக்க வேண்டாம் அல்லேலூயா. பூரமானவர்கள் சிந்திக்காதீர்கள். கத்தவங்க வாழ்க்கையில அல்லேலூயா புதிய காரியங்களை செய்ய போகின்றார். அவைகள் இப்பொழுதே தோன்றப்படுகிறது. வழி இல்லாத இடத்துல வழிகள் உண்டாகப்படுது அல்லேலூயா. உங்களுடைய துவக்கத்தை, அற்பமா உள்ள துவக்கத்தை, அற்பமா உள்ள தொழில், அற்பமா உள்ள பிசினஸ், அற்பமா உள்ள ஊழியத்தை அல்லேலூயா, இவங்களால அதை கட்ட முடியாது, இவங்களால பழுக முடியாது, இவங்களால பெருக முடியாது என்று எந்த இடத்துல சொன்னாங்களோ அதே இடத்துல கத்தவங்களை பெருக செய்ய போகின்றார் அல்லேலூயா. சங்கீதம் 146 சங்கீதத்துல 8வது போடப்பட்டது. 146:8 அல்லேலூயா. குருடனின் கண்களை கட்ட திறக்கின்றார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கட்ட தூக்கி விடுகின்றார், நீதிமான்களை கட்ட சிநேகிக்கிறார் அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா பார்வையற்ற கண்களை திறக்க போகின்றார். இது யாராலுமே சாத்தியம். ஒரு பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று நம்ம எங்கேயுமே கேள்விப்படலாம், ஆனா வேதத்துல கேள்விப்பட்டோம் அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாது, அவருடைய வல்லமை மாறாதது, அது குறையாதது அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை என்ன செய்வாராம்? தூக்கி விடுவார் அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பு போடப்பட்டுள்ளது, தாழ்த்தப்பட்டவங்க, அதாவது தலை குனிந்தவங்க, சமுதாயத்தால குனிய வைக்கப்பட்டவங்க, தலை குனி அவமானப்பட்டவங்க. இன்றைக்கும் சில ஜாதிகளை, சில இனங்களை நினைச்சாங்க மற்ற சமுதாயத்தோடு கூட ஒற்று போகாத மாதிரி அவங்களுக்கு தனி கிராமம், தனி சபை, தனி ஆலயம், தனி புழக்கம், தனி கிணறு அப்படின்ட்டு பிரித்து அவங்கள ஒதுக்கி, அப்படிப்பட்டவங்க இந்த ஊருக்கு வரும்போது செருப்பு போடக்கூடாது, டவல் மேலே போடக்கூடாது, இன்று அப்படிப்பட்ட பல கிராமங்கள் மேல் சட்டை போடக்கூடாது, பல கிராமங்கள் அந்த தீண்டாமை பாவங்கள் அதிகமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலை பிறரால் நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு உங்களுடைய வேலைவாய்ப்பில், உங்களுடைய கல்வியில் உங்களுக்கு உண்டான உரிமைகள் பிறரால் தாழ்த்தப்பட்டு, நீங்கள் தாழ்த்தப்பட்டு உங்களை தூஷிக்கிறாங்களா, அவங்களை அவமதிக்கிறாங்களா, அவங்கள மிக கேவலமாக ஏளனமாக பேசுகிறாங்களா, அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அவர் தூக்கி விட போகின்றார் அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட கர்த்தர் தூக்கி விடுகின்றார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகின்றார். உங்கள் அநேக ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை வைக்க போகின்றார் அல்லேலூயா. எளிய பிள்ளைகளே, சிறிய பிள்ளைகளே, அவர் எங்கிருந்து எடுக்கின்றார்? புழுதியில் இருந்து அல்லேலூயா. கீழே கிடந்த ஒரு சாதாரண நிலையில வாழ்கின்ற இன்றைக்கு நீங்கள் கட்ட வார்த்தைகளை நோக்கி வருகிறது. நீங்க இன்றைக்கு ஒருவேளை மற்ற புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அவமானப்பட்டப்பட்டு, மடங்கடிக்கப்பட்டு, அதாவது தள்ளப்பட்டு, குனிய வைக்கப்பட்டு நீங்க தலை குனிஞ்சிங்களா, அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசிரியப்பார், உங்களுடைய சூழ்நிலை மாறும். அப்படிப்பட்ட நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தலை குனி வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டப்பட்டீங்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பு சாதாரண
யோசேப்பு ஆண்டவர் முழு எகிப்துக்கும் அன்றைக்கு அதிகரிக்க மாட்டான். அதே போல ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் ஹல்லேலூயா அன்றைக்கு ராஜாவாக எருசலேமுக்கு அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா அவர் உங்கள் வாழ்க்கையில செய்யப்பட்ட காரியங்கள் அது மிக மிக பயங்கரமாக இருக்க போகிறது. உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா உங்களோடு கூட உள்ள ஜனங்கள் உங்களை இவ்வளோ நாளாக ஒரு தாழ்ந்த நிலையில ஒரு அற்பமான நிலையில பார்த்த ஜனங்கள் இவனா இப்பொழுது இப்படி மாறிட்டார்கள், இவங்க எப்படி மாறினாங்க, இவங்க ஆண்டை தேடினாங்க, கர்த்தர் இவங்களை ஆசித்த என்று உங்களை குறித்து கர்த்தரை நாமத்தை என்ன செய்வாங்க உயர்த்துவார்கள். இல்லையா அநேக கண்கள் காண கர்த்தவங்களை உயர்த்த நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தவங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்வார். ஹல்லேலூயா கர்த்தவங்களை உயர்த்த போகின்றார். அவர்களை உயர்த்துகின்ற வேலை வந்துவிட்டது. கைகள் தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா கர்த்தருக்கு காத்துல ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போனது இல்லை. ஹல்லேலூயா என் ஜனங்கள் யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா அவரை நம்புற நீங்க ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கும் அடுத்த ஆசீர்வாதம் 147 சங்கீதத்திலையும் 2-3 வசனங்கள். சங்கீதம் 147 2-3 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கின்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றார், அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார். ஹல்லேலூயா கர்த்தர் எருசலேமை கட்டுகின்றார். கட்டவே முடியாத உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை கட்டுகின்றார். ஹல்லேலூயா அவர் உங்களை கட்ட போகின்றார். இடித்து போடப்பட்ட பாலாய்ப்பன என் வாழ்க்கை இடித்து போடப்பட்டது போல் காணப்படுது, அது பாலாய் போயிட்டு இனிமே அதை சீர்பட்ட முடியாது என்று நினைக்கிங்க. உங்களுடைய திரும்ப வாழ்க்கை கட்ட சீர்பட்டுகின்றார். உங்களுடைய தொழிலை ஆஸ்வதிக்கின்றார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆஸ்வதிக்கின்ற நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிங்களோ எதெல்லாம் நினைச்சிங்களோ அதுக்கு அதிகமாக கத்த உங்களை ஆசிரிக்க போகின்றார். ஹல்லேலூயா துரத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டு சிரிக்கின்றார். உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய வாய்ப்புகள் உங்க கையில கிடைக்காம அது எங்கேயோ துரத்தப்பட்டது போல இருந்தாலும் ஹல்லேலூயா பூமி எந்த திசையில் இருந்தும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்களோ வாய்ப்புகளோ எல்லா காரியங்களும் அது கர்த்தர் திரும்ப கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா துரத்தப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்று கூட்டி சேர்க்க வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் இந்த 9வது மாதத்திலும் கர்த்தவங்களை அவர் சம்பூரணமாக ஆசீர்வதிக்க போகின்றார். ஹல்லேலூயா கைகள் தட்டி ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பல புதிய காரியங்களை செய்ய போகின்றார். வனாந்தரத்துல வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக போகிறது. துரத்தப்பட்ட உங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும், உங்களை கட்ட போகின்றார். ஹல்லேலூயா இருதயம் நொறுக்கவுடன் சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஹல்லேலூயா நான் வாஞ்சித்தேன், நான் நினைத்த, நான் எடுத்த பிரயாச தொழிலானது, நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி, எல்லாமே அவமானம், இப்படி நான் நினைக்காத பல காரியங்கள் என் வாழ்க்கை கிடைக்கிறது என்று சோர்ந்து பாருங்க. நொறுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் பார்க்கின்றார், உங்களை குணமாக்க போகின்றார். ஹல்லேலூயா உங்களுடைய காயங்களே கர்த்தரே கட்டுவார். ஹல்லேலூயா அவர் காயத்தை கட்டுகிற தேவன், அவர் சிறந்த மருத்துவர். யெகோவா ரஃபா உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா அவர் சிறந்த, அவரே நம்முடைய மருத்துவர். ஹல்லேலூயா அவரால் தீர்க்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா அவர் உங்களுடைய எல்லா நொறுக்கப்பட்ட அனுபவத்தை காண்கின்றார். உங்களுடைய அருகில் உங்க மனைவிகளோ உங்க பிள்ளைகளோ உங்களுடைய கணவனோ காண முடியாத எந்த சூழ்நிலையும் அவர் பார்க்கின்றாரு. பிறர்கிட்ட கூட சொல்ல முடியாத பல கஷ்டங்களை, கண்ணீரின் அனுபவங்களை, வேதனைகளை, வியாகுலங்களை, கலக்கங்களை அவர் காண்கிறார். அவர் உங்களை காண்கிறார். அவர் உங்களை கண்ணீரை கண்டார், உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை அவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா உங்களுடைய கண்ணிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவைகள் அவருடைய கணக்கில் எல்லாமே வைத்து இருக்கின்றார். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா ஒரு நாள் நீங்கள் கூனி குறுகிப்பட போக மாட்டீங்க. ஹல்லேலூயா அவர் உங்கள் காரியங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா உங்கள் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பார். ஒரு தாய் போல் அவர் உங்களை தேற்றுவார், ஒரு தந்தை போல் அவர் உங்களை அரவணைப்பார். ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பல புதிய காரியங்களை செய்ய போகின்றார். நீங்க அதை மாத்திரம் நோக்குங்க. பழைய காரியங்களை, பழைய தோல்வியை நினைச்சு புலம்பி நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நேரத்தை ஆண்டு நல்லா துதிங்க, சத்தமா பாடுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஆண்டு கூட சஞ்சரிங்க. ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா அந்த காரியங்கள் மீது உங்கள் கண்கள் இருக்கட்டும், உங்கள் இதயங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு பாருங்கள். அதை நோக்கி அதை நினைத்தே நீங்க துதிச்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா வனாந்தரமான இந்த வாழ்க்கை அது ஒரு நாள் மாறி போகும். ஹல்லேலூயா எனக்கா எப்படி நடந்தது, என் வாழ்க்கை மாறினது என்று நீங்க அதிசயப்பட்டு ஆண்டரை துதிப்பீங்க. ஹல்லேலூயா நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எட்டாத உயரங்களை உங்களை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா நீ எனக்கு கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான பல பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்
சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை இந்த பூமியிலே யாருக்கும் செய்யாத பல அதிசயங்களே பல அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நீங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் கிடைக்க போகுது. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த அந்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சி கொடுக்க போகின்றார். உங்களை சிறுமப்படுத்தின யாரும், உங்களை ஒடுக்கின யாரையும் கர்த்தர் தண்டிக்க போகின்றார். ஹல்லேலூயா. நொண்டியானவரை ரட்சித்து நடக்க முடியாம, உங்களால் உயர முடியாம, வாழ்க்கையில் எந்த கர்த்தர் செய்ய முடியாம, எந்த உதவி இல்லாமல் இருக்கின்ற உங்களை கர்த்தர் ரட்சிக்க போகின்றார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட உங்களை சேர்த்து கொள்ள போகின்றார். நீங்க விற்கப்பட்ட எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை, ஒரு கீர்த்தியை, ஒரு மகிமையை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு அறுவடை பார்க்க போறீங்க. இதுவரை ஆண்டுக்கா நான் இதை செஞ்சேன், இதை நான் இது யாரும் இதை பார்க்கல, யாரும் இதை அப்ரிஷியேட் பண்ணல என்று நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரயாசத்துக்கு, உங்க கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும் நாட்கள் வந்தது. கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நீங்க விற்கப்பட்ட இடத்துல, நீங்க வாழ்ந்த இடத்தை, சமுதாயத்தை அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல, ஹல்லேலூயா, குப்பையில் எடுத்து புழுதியில் எடுத்து அவனை ராஜாக்களோடு கூட மகிமையில சிங்காசன சொந்தரிக்க, ஹல்லேலூயா, அவர் பிரபுக்களோடு கூட உங்களை உட்கார வைக்க போயிட்டார். அப்படி ராஜாக்கள் கூட அமர்ந்து போஜனம் பசிக்கின்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போயிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சி வைப்பார். எந்த இடத்துல உங்க பேருக்கு கெட்டவர் உண்டாக்குன்னு சொல்லி சத்துக்கள் நினைச்சாங்களோ அதே இடத்துல உங்க பேரை கர்த்தர் அநேகர் புகழ வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க தலை குனிய வைக்கப்பட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டதா? உங்களுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு மறுக்கப்பட்டதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கலையா? ஏமாற்றப்பட்டீர்களா? விரட்டப்பட்டீர்களா? வெறுமையாக்கப்பட்டீர்களா? எல்லா சொல்லையும் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க இழந்த எல்லா காரியமும் திரும்ப ரெட்டிப்பாய் வரும். வெட்கத்துக்காக ரெட்டிப்பான பலன், ஹல்லேலூயா, 2 மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகின்றாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய போறீங்க. சஞ்சலத்தை இப்போ ஓடி போகும். இனி உங்க வாழ்க்கையில மரணமில்லை, துக்கமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகின்றாரு. ஹல்லேலூயா. கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகின்றாரு. அவரை நோக்கி காத்துக்க ஒரு பிள்ளைங்க கூட வெட்கப்பட்டு ஒரு நாளுமே போக மாட்டாங்க. நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பல பல பெரிய காரியங்களை, எப்படி அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவங்களுக்கு 10 வாதைகள் இஸ்ரேல் அந்த எகிப்திற்கு செய்து மிகப்பெரிய அடையாளங்களை பூமியில், அதுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட அடையாளங்களை யாருமே பார்க்கல, யாருமே கேள்விப்படவில்லை. மிக பலத்த அடையாளங்கள், அல்லேலூயா, 10 அடையாளங்கள் செய்து இஸ்ரேல் ஜனங்களை பொன்னோடு வெள்ளியோடும் அவங்கள அதுக்கு முன்னதாக அவங்க வேலை செஞ்சாங்க. ஆனால் கூலி கொடுக்கல. அவங்கள அதிகமாக கடின இதயத்தோடு கூட அவங்கள உறிஞ்சி எடுத்தாங்க. அவங்களுடைய எல்லா ஜீவனை கசப்பாக அவங்களை எவ்வளவு அவங்க அவங்க ரத்தத்தை உரிய முடியுமோ, ஒரு அட்டைப்பூச்சி மனுஷனுடைய ரத்தத்தை உரிய போல அவ்வளவு கொடிய வேலை வாங்கினாங்க. ஆனால் கூலியே கொடுக்கல, சம்பளமே கொடுக்கல. அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கு தக்கதாக கத்த அந்த தேசத்தை விட்டு அவங்க போகும்பொழுது அவங்க பக்கத்து வீட்டு அவங்க என்ன சொன்ன எல்லாத்தையும் பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களா, வெள்ளியும் பொண்ணுலையும் கேட்டு வாங்கினாங்க. அவங்க அன்றைக்கு எகிப்தியரை ஒரு கொள்ளையிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு கொள்ளை அன்றைக்கு நடந்தது. அதே போல கத்த உங்களுக்கு மிகப்பெரிய கொள்ளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய சத்துருக்களை கொள்ளையிட போறீங்க. சொல்லுங்க, இது என்னுடைய கொள்ளை. கத்த என்னை ஆசிரிக்க போயிட்டார், என்னை உயர்த்த போயிட்டார். என்னுடைய ஆசிரிக்கு நேரம் வந்தது. கர்த்தர் என்னை உயர்த்தும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கைத்தட்டி ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யப்படுகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் வேலை வந்தது. ஜெபித்து முடிப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷீப்ராபா ராகாபாலா துராபாரா ஷீபா ராகாபாலாபா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீப்ரா காபாலாபா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற நேரத்தில் தீவிரமாய் செய்து முடிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே எல்லா மகிமையும் துறந்து இறங்கி வந்து எங்களை உன்னதத்தில் உம்மோடு உட்கார பண்ணி நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறேன். இது உம்முடைய சுத்த கிருபை. அப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும்
எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்ட, ஜெபித்து, ஆராதித்த அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீரின் பள்ளத்தாக்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் நிரப்புங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழட்டும். தொடர்ந்து உங்க ரத்தத்துக்குள்ள மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.